ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 13. ஸ்ரீ சகுந்தல உவாச்ச விஸ்வாமித்ர ஆத்மஜை ஏவாகம் த்யக்தா மேனகயா வனே வேதைதத் பகவான் கண்வோ வீரகிம் கரவாமதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சகுந்தலா உவாச்ச. ஸ்ரீ சகுந்தலை பதிலளித்தாள். விஸ்வாமித்ர ஆத்மஜா விஸ்வாமித்திரரின் மகள் ஏவ உண்மையில் அகம் நான் தியக்த்வா விடப்பட்டேன் மேனகையா மேனகையால் வனே வனத்தில் வேத அறிவார் ஏதத் இச்சம்பவங்கள் எல்லாம் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த அம்முனிவர் கண்வ முனி வீர வீரரே கிம் என்ன கரவாம நான் என்ன செய்ய முடியும் தே உங்களுக்கு. டிரான்ஸ்லேஷன். சகுந்தலை கூறினாள், நான் விஸ்வாமித்திரரின் மகளாவேன். என் தாய் மேனகை என்னை வனத்தில் விட்டு சென்று விட்டாள். வீரரே மிகவும் சக்தி வாய்ந்த கண்வ முனிவர் இதை பற்றிய அனைத்தையும் அறிவார். இப்போது நான் உங்களுக்கு எவ்வாறு சேவை செய்யக்கூடும் என்பதை கூறுங்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். தான் தனது தாய் தந்தையரை கண்டதே இல்லை என்றாலும் கண்வ முனிவர் தன்னை பற்றிய அனைத்தையும் அறிவார் என்பதையும் தான் விஸ்வாமித்திரரின் மகள் என்பதையும் தன்னை காட்டில் விட்டு சென்ற மேனகை தன் தாய் என்பதையும் கண்வ முனிவர் அறிவார் என்பதையும் சகுந்தலை துஷ்மந்த மகாராஜனிடம் கூறினாள். பதம் 14. ஆஷ்யதாம் ஹி அரவிந்தாக்ஷ கிருஹ்யதாம் அர்ஹணம் ச ந புஜ்யதாம் சந்தி நிவாரா உஷ்யதாம் யதி ரோச்சதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆஷ்யதாம் தயவு கூர்ந்து இங்கு வந்து அமர்ந்து. ஹி உண்மையில் அரவிந்தாக்ஷ தாமரை இதழ்களை போன்ற கண்களையுடைய மாவீரரே. கிருஹ்யதாம் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்ஹணம் எளிய உபச்சரணையை. ச கூட. ந எங்கள். புஜ்யதாம் தயவு செய்து உண்ணுங்கள். சந்தி மிஞ்சி இருப்பதை. நீவார சாதத்தை. உஷ்யதாம் இங்கு தங்கலாம். எதி ரோச்சதே நீங்கள் விரும்பினால். டிரான்ஸ்லேஷன். தாமரை இதழ்கள் போன்ற கண்களையுடைய அரசே, தயவு செய்து இங்கு வந்து அமர்ந்து எங்களால் அளிக்க முடிந்த உபச்சரணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களிடம் நீவாரா சாதம் இருக்கிறது. அன்புடன் அதை ஏற்றுக்கொள்வீராக. மேலும் நீங்கள் விரும்பினால் தயக்கமில்லாமல் இங்கு தங்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 13, 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.